வயது மூப்பு காரணமாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் காலமானார். அவரது இறுதி ஊர்வலம் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். டெல்லி காங்கிரஸ் அலுவலகத்தில் இருந்து இறுதி ஊர்வலமானது தொடங்கி இருக்கிறது. பொருளாதார மேதையின் இறுதி ஊர்வலம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் இறுதி ஊர்வலம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. முன்னதாக அவரது உடலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இன்று காலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவரது உடல் வைக்கப்பட்டது. தொடர்ந்து அவருடைய இறுதி ஊர்வலம் காங்கிரஸ் அலுவலகத்திலிருந்து தொடங்கி இருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பிரமுகர்களும் தங்களுடைய இரங்கலை பதிவு செய்திருந்தார்கள். முன்னதாக பொருளாதாரத்தில் மேதையாக தன்னை தானே செதுக்கிக் கொண்டவர் மன்மோகன் சிங். இந்த தருணத்தில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைப்பில் இணைந்திருக்கிறார் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள். திரு மாணிக்கம் தாக்கூர், இந்த தருணத்தில் இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் இறுதி ஊர்வலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர் இன்று நம்மிடையே இல்லை. தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். இந்தியாவுடைய 13வது பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுடைய இந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்வதில் இந்த கனத்த மனதோடு இந்த பயணத்திலே தொடர்ந்தேன். இந்த பயணத்தில் தான் இருக்கிறோம். டெல்லியிலே கடும் குளிருக்கு நடுவிலும் இன்று இந்த துக்கமான நாளிலே அதுவும் ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க இந்தியாவுடைய மகனை இழந்திருக்கின்றோம். 13வது பிரதமராக இருந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய மாற்றத்திலே இந்தியாவினுடைய நவீன இந்தியா என்று நேரு கனவு கண்ட அந்த நவீன இந்தியாவுடைய 2.0 மாற்றிய டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய பணி என்பது மறக்க முடியாதது. டாக்டர் அவர்களுடைய என்றுமே இந்தியாவை முன்னிறுத்தியும் இந்தியனை முன்னிறுத்தியும் சாமானிய மக்களை, ஏழை மக்களை ஏழ்மையிலிருந்து மீட்பதற்காகவும் நடுத்தர குடும்பங்களை உயர்த்துவதற்கான வாய்ப்புகளை வழங்குகின்ற ஒரு பொருளாதாரத்தை வழங்கியவர். தனக்கென்று எதுவும் எடுத்துச் செல்லாதவர். தன்னை இந்தியாவிற்கு மட்டுமே உழைத்த இந்த மாமனிதனுடைய இந்த இழந்து இன்று அவரை இறுதி பயணத்திலே இருக்கிறோம். இந்தியா என்றும் அவரை மறக்காது. டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை பொறுத்தமட்டிலே இந்தியாவினுடைய வளர்ச்சி பாதையிலே மிகப்பெரிய வளைவை தந்தவர். அந்த வளைவு என்பது மிகப்பெரிய மாற்றத்தை தந்திருக்கிறது. 27 கோடி இந்தியர்களை ஏழ்மையில் இருந்து மீட்டெடுத்தவர் என்று பல பெருமைகளுக்கு உரிய டாக்டர் மன்மோகன் சிங்கை இழந்திருக்கின்ற இந்தியாவிற்கு ஒவ்வொரு இந்தியனும் கண்ணீர் இருக்கிறது.